தங்கலானுக்கு அந்த சிலை கிடைக்க வரோம். அந்த சிலை வந்து காடையன் இருக்கும்போதே அந்த சிலை அங்கே இருக்கட்டும், தங்கலான் அந்த சிலையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னும்போது ஒட்டுமொத்த கதையோட டைனமிக்ஸே வந்து மாறிடுச்சு. அது அந்த படத்துடைய மெட்டாஃபரிக்கலாக வந்து அது மாறிடுச்சு. ஒரு ஒரு திரைக்கதைக்குள்ள ஒரு எலிமெண்ட்ஸை ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி பயன்படுத்தணுங்கிறது ரஞ்சித் எப்போதுமே எனக்கு வந்து மாஸ்டர் தான். ஸோ திரும்ப திரும்ப நான் அவர்கிட்ட வந்து கற்றுக்க தான் வந்து விரும்புகிறேன். குறிப்பாக இந்த சார்பட்டா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எழுதுனது மட்டும் இல்லாமல் அந்த படம் முழுக்க அவரோட வந்து நான் பணிபுரிஞ்சு வேலை செஞ்சேன். அந்த படம் கொடுத்த ஒரு அங்கீகாரம் தொடர்ந்து நிறைய படங்கள் வந்ததால் என்னால் இந்த படத்தில் அந்தளவுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டெல்லாம் வேலை செய்ய முடியாமல் போச்சு. அப்படி இருந்த சில நேரங்களில் நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போது எனக்கு ரொம்ப ஒரு ஏன் மனிதர்கள் வந்து ஒரு படம் வெற்றி அடையும், அதுக்கு இவ்வளோ கடினமான வழியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணும் பொழுது தோணிட்டே இருந்தது. இங்கே இருக்கிற திரைக்கலைஞர்கள் அவ்வளோ அதுக்கு எஃபர்ட் போடும்போது அப்போ திரும்ப திரும்ப எனக்கு ஒன்று தான் தோணுச்சு, ஏதோ ஒரு வகையில் பார்வையாளர்கள் நம்ம அடுத்த கட்டத்தை நகர்த்தி கொண்டு போயிட முடியுமா தன்னுடைய கலையின் வழியாக.